अस्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே இப்போ நான் பொழைச்சு வந்தது அவருக்கு நான் செய்ய வேண்டிய நன்றி கடனை செய்யதான் நினைக்கிறேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவரோட லட்சியத்துக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் வாழறேன். என்ன நம்புங்கம்மா, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். பெரிய ஐயா மேல சத்தியமா சொல்றேன். ஐயா மேல சத்தியம் பண்ணா அந்த வாக்கு நான் மீற மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. துளசி, உன் மனசு உன் எண்ணம் ரெண்டு எனக்கு புரியுதுமா. ஆனா மனச நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சுக்கணும். தற்கொலை செஞ்சுக்கிறது மகா பாவம் இல்லையா? இந்த விஷயத்தை ஐயா தான் சொன்னாரு. நாம அதுபடி நடக்கலன்னா எப்படி சொல்லு? அவரோட வார்த்தைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன மரியாதை இருக்கும்? அவர் இறந்துட்டாலும் அவர்ல பாதி நான் உயிரோட தானே இருக்கேன். என்ன யாரடி பாத்துக்கிறது? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. உன் மனசுல இருக்கிற வேதனை வெளியே வரணும் தான் நான் அப்படி கோபமா நடந்துகிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் உன்னை மனசார மன்னிச்சிட்டேன் துளசி, மனசார மன்னிச்சிட்டேன். என் பொண்ணு தப்பு பண்ணி இருந்தா நான் அவளை திட்ட மாட்டேனா? அது மாதிரிதான் நீயும். அழாத, போ. நேரத்துக்கு மருந்து சாப்பிடு, ஓய்வு எடுத்துக்க. தேவைப்பட்டா எதுவா இருந்தாலும் என்ன கேளு, சரியா? போமா, போமா.
सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते। குட் மார்னிங் துளசி. நீ இப்ப நல்லா ஆயிட்டு போல இருக்கு. வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்ட. நீ ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சுவாமிக்கு பூஜைய நான் தான் பண்ணுவேன். அப்புறம் நான் பாடுனது பாட்டு இல்லைங்க, ஸ்லோகம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, இங்க இருக்கிற எதையும் நீங்க தொடக்கூடாது. நீங்க இந்த ரூம்குள்ளேயே வரக்கூடாது. நானு சுரேஷ் அண்ணா பெரிய ஐயா மட்டும்தான் இங்க வருவோம். வேற யாரும் இந்த ரூமுக்கு வர மாட்டாங்க. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இங்க வெளியாளுங்க வருது அம்மாவுக்கு கூட பிடிக்காது. இது எங்களுக்கு கர்ப்ப கிரகம் மாதிரி. என்ன சொன்ன துளசி? நீ முதல்ல வெளியே வா. வா. அஜய், அஜய் விடுங்க அஜய். அவளை ஏதோ சொல்லாதீங்க. நீ பேசாம இரு ஸ்னேகா. நான் எல்லாத்தையும் கேட்டேன். இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். டேய் அஜய், என்னடா பிரச்சனை? ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்ன விஷயம் சொல்லு. நீங்க இருங்க சித்தப்பா. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்ல அப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் நீதானே முடிவு பண்ணிட்டியா? உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க. இந்த அதிகாரத்தை உனக்கு யாரு கொடுத்தது? இந்த வீட்ல யாரு இருக்கணும், சாமி ரூமுக்குள்ள யாரு போகணும் வரணும், எல்லாத்தையும் நீதான் டிசைட் பண்ணுமா? யாரையும் சாதாரணமா எடை போடக்கூடாது. அடுத்தவங்க நாகரிகத்தை அப்பாவித்தனம்னு நினைக்க கூடாது. அஜய், போட்டும் விடுடா. அவளுக்கு எப்படி பேசணும்னு தெரியலடா. நீங்க அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும். நீங்க தான் அவளை கெடுத்தது. அது இல்லப்பா, ஏதோ பாவம் சின்ன பொண்ணு. ஆமா, சின்ன வயசுல எல்லாரும் அனாதைன்னு சொன்னீங்க. இப்போ சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் யார் சொல்றது எப்படி தெரியும் சித்தப்பா? டேய், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ கோவப்படாத. அதுவும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் ஏன்டா இவ்வளவு கோவப்படுற? நான் கோவப்படல சித்தப்பா. நீங்க இதையெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் நான் ரியாக்ட் ஆக வேண்டியதா இருக்கு. நான் கோவப்படல சித்தப்பா. நீங்க இதையெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் நான் ரியாக்ட் ஆக வேண்டியதா இருக்கு. எனக்காக வந்தவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க, நீங்களா இருந்தா இப்படிதான் இருப்பீங்களா? ஏன் அவ ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கும்போது, இவ கையால அவளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த மாடி ஆச்சாரம் இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரலையாமா? உதவி செஞ்சுக்கிறதுக்கு இல்லாத மாடி பூஜை சாமான தொட்டா வந்துருமா? எந்த காலத்துல இருக்கீங்க சித்தப்பா? நீங்களே எந்த காலத்துல இருக்கீங்க? அஜய், உன் வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம குடும்பத்துக்குன்னு சில தனிப்பட்ட சம்பிரதாயங்கள் இருக்கு. பாவம், எனக்கு பிடிக்காதுன்னு துளசி அப்படி சொல்லி இருப்பா. அதனால அவளை எதுவும் சொல்லாதே. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் சொல்றேன்ல. அம்மா துளசி, நீ போமா, போமா. ஐம் ரியலி சாரி ஸ்னேகா. அவளுக்கு படிப்பு தான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மரியாதைன்னா என்னன்னே தெரியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ அந்த மாதிரி பேசுனதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் தப்பா எதுவுமே நினைக்கல அஜய்.
இதுல கோமோ கஷ்டமோ எனக்கு எதுவும் இல்ல. அவ பாவம், அவளுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்னால ஜஸ்ட் லீவ் இட் அஜய். நீ நல்லவ, அதனாலதான் விட்டுருன்னு சொல்ற. வேற யாராவது இருந்திருந்தா சாதாரணமா விட்டுருக்க மாட்டாங்க, பெரிய சண்டையா இருக்கும். நான் தெரியாம தான் கேக்குறத. மாமா செத்து இன்னும் 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி பூஜை ரூமை திறக்கலாம்? துளசிக்கு தோஷம் இல்லையப்பா. அவளுக்கும் நமக்கும் ரத்த சம்பந்தம் கூட இல்ல. அதுவும் இல்லாம அவர் என்னைக்கு மந்திர உபதேசம் அடைஞ்சாரோ நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவும் அவருக்கு கிடையாது. என்னத்த சொல்றீங்க? எல்லா சம்பிரதாயத்தையும் கடைபிடிச்சவருக்கு இத பத்தி தெரியாதா? நீங்க சொல்றது ரொம்ப கொடுமையா இருக்கத்த. கோயில பூஜை செய்யறவங்கல்ல அந்த மாதிரிதான். காட்டுவாசிங்க நமக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணப்போ அவங்க சொன்ன நியமங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம வீட்ல நம்ம வம்சத்துல யார் இறந்து போனாலும் தீட்டு முதல் 3 நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் சுவாமிய பூஜை பண்றத நாம மறுபடியும் தொடங்கலாம். சுரேஷ், நீ இந்த வீட்டு மாப்பிள்ள. நீயே எரியிற குழியில எண்ணெய் ஊத்தக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பெரிய மனுஷனா இருந்து நீதான் சமாதானப்படுத்தணும். அஜய், கொஞ்சம் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. வார்த்தையால கொன்னுடாத. காட்டுவாசி தலைவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து நான் தான் துளசிய தீபாராதனை பண்ண சொன்னேன். இதுல துளசியோட தப்பு ஒண்ணும் இல்லப்பா. அம்மா, ஒரு பக்கம் என்னோட ஸ்னேகாவை இன்சல்ட் பண்ணா, அஜய், ஒரு பக்கம் நேரம் வரும்போது உனக்கே எல்லாம் புரியும். ஸ்னேகா, வா போலாம். என்னமாச்சு துளசி? ஏமா அழுதுகிட்டு இருக்க? வா, இங்க வந்து உட்காரு. வாமா. கவலைப்படாத துளசி. நான் தான் அஜய் கிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமே அவன் உன்னை எப்பவும் வேதனைப்படுத்த மாட்டான். அஜய் ஐயா அப்படி பேசினாருன்னு நான் வருத்தப்படலமா. அவர் இது வரைக்கும் இவ்வளவு கோவமா பேசினதே இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியாதுமா. தப்பாவே இருந்தாலும் அவர் அவ்வளவு கோவப்பட்டது என்னால தாங்கிக்க முடியலமா. துளசி, அந்த பொண்ணு நாம வேதனையில இருக்கும்போது இங்க வந்தவ. நம்ம சொந்த மாதிரி நம்ம கூட ஐக்கியமாயிட்டா. நமக்கு ரொம்ப உதவியா இருக்கா. நீ அந்த பொண்ணை அப்படி சொன்னதும் அஜய் ரொம்ப கோவப்பட்டுட்டான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு நம்ம குடும்ப சம்பிரதாயம் எதுவும் தெரியாதுல்ல. அது மட்டுமா, அவனுக்கு இது மேல எல்லாம் எதுவும் நம்பிக்கை இல்ல. அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு கோவம் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அஜய் ஐயா எல்லாரும் முன்னாடியும் அப்படி சொல்லிருக்க கூடாது. நான் நம்ம வீட்டு நல்லதுக்காக தானே அப்படி செஞ்சேன். அத புரிஞ்சுக்காம அவரு என்ன அப்படி திட்டினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நான் படிப்பறிவு இல்லாதவ, பட்டிக்காட்டு முட்டாள்னு சொல்லிருந்தாலும் நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் எனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டீங்கன்னு சொல்லும் போது என்னால தாங்கிக்க முடியலமா. பைத்தியக்காரி, அவன் சொன்னா. ஆனா யார சொன்னா சொல்லு? சரி, அப்படியே சொல்லி இருந்தாலும் சொன்னது உன் புருஷன் தானே. புருஷன் திட்டினா தப்பா? சொல்லுடி, சொல்லு. இங்க வீட்டுல வெளியாளுங்க யார் இருக்கா? ஸ்னேகாவை தவிர. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுவா. மீதி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தானே. உன்னை பத்தி யாருக்கு தெரியாது சொல்லு? அவன் சொன்னாதான் தெரிஞ்சுக்கணுமா? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையெல்லாம் சாதாரண விஷயம். சில புருஷங்க ரொம்ப திட்டுவாங்க, சில பேர் கொஞ்சமா திட்டுவாங்க. அவ்வளவு எதுக்கு? உங்க ஐயாவும் நானும் இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல ஒரு நாளாவது சண்டை போடாம இருந்திருப்போம்னு நினைக்கிறியா? அவ்வளவு எதுக்கு? உங்க ஐயாவும் நானும்
இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல ஒரு நாளாவது சண்டை போடாம இருந்திருப்போம்னு நினைக்கிறியா? குடும்பத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம் துளசி. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்குற கணவன்மார்களை விட இந்த மாதிரி தைரியமா வெளியே சொல்லி திட்டுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நம்ம அஜய் அதுல 2வது ரகம். அதனாலதான் அவன் எதையும் மறைக்காம முகத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறான். அப்படி சொல்லும்போது அவனோட வார்த்தைகள் கடுமையா இருக்கலாம். ஆனா சொன்ன அடுத்த நிமிஷம் அவனோட கோபம் வெண்ணெயாட்டம் கரைஞ்சு போயிடும். அப்படி இருக்கிறது உண்மையான அன்பு இருக்கிறவங்களோட வெளிப்பாடு. அது உன் வருங்கால கணவன் அந்த மாதிரி. அதுக்காக நீ சந்தோஷப்படணும், வருத்தப்படக்கூடாது. இதுல உன்னோட தப்பு கூட இருக்கு. அந்த விஷயத்தை நீ அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம என்கிட்ட சொல்லி இருக்கணும். நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல. பொண்டாட்டி தப்பு பண்ணா மனசுக்குள்ளேயே போட்டு புடுங்குற கணவர்களை விட அவ செஞ்ச தப்பை எடுத்து சொல்லி அவளை நல்ல வழியில கொண்டு வரணும்னு நினைக்கிற கணவன் தான் உண்மையான கணவன். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் முன்னேறும். சில விஷயங்களுக்கு திட்டு வாங்கினாதான் திருந்துவோம். அதனால நீ எதையும் மனசுல வச்சுக்காம நீ போய் ஓய்வெடு. இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. உன்னை திட்டது உன் புருஷன் தானே, அதை மட்டும் மனசுல வச்சுக்க. போமா போ. நாகராஜ், உன் தங்கச்சி அம்மாவை பத்தி ஏதாவது விபரம் தெரிஞ்சுதா? அவங்கள கண்டுபிடிக்க நீ ஏதாவது முயற்சி செஞ்சியா? இதுவரைக்கும் எதுவும் தெரியல குருவே. உனக்கு தெரியாதுன்ற விஷயம் எனக்கு தெரியும். உன்னால எதுவும் தெரிஞ்சிக்க முடியாதுன்றதும் எனக்கு தெரியும். என் முயற்சியை நான் செய்துகிட்டு இருக்கேன் குருவே. ஆனா என்னால முடியல குருவே. உன் முயற்சியில அக்கறை இல்ல, உன் இலக்குல உனக்கு ஆசையும் இல்ல. இது ரெண்டும் சரியா இருந்தா நீ நினைச்சது உன் காலடியில வந்து சேரும் நாகராஜ். ஆனா குருவே, ஒரு விஷயத்தை சாதிச்சேன். அந்த நரசிம்ம குடும்பத்தோட பிடிய என் கைக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தனை என் வீட்டு காவல் காக்கிற நாயா மாத்தியிருக்கேன். இனி அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு தெரிய வரும். நரசிம்மன் குடும்பத்தை சேர்ந்தவன் நம்ம வீட்டுக்கு வந்தானா? ஆமா குருவே. நரசிம்ம மாப்பிள்ள சுரேஷ் என் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கான். அஜய் அர்த்தநாரீஸ்வர யோகம் உள்ள பொண்ண கல்யாணம் பண்ணாதான் அந்த மூலமந்திரம் அவனுக்கு பலிக்குமா. சுரேஷுக்கு அந்த மூலமந்திரம் வேணுமா. அவனுக்கு அந்த மந்திரத்தை வாங்கி தர்றது ஏன் பொறுப்புன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். இனி அவன் என் காலில் செருப்பு மாதிரி கிடப்பான். நாகராஜ், அஜய் கிட்ட இருந்த அந்த மந்திரத்தை நீயோ இல்ல சுரேஷோ அடைய முடியாது. சுரேஷ் வேற ஏதாவது சொன்னானா? அது என்னமோ அம்மன் உருவம்னு சொன்னான். அதேதான். நீ அதை சரியா கேட்கல. அதுதான் உன்னோட அலட்சியம். இதுதான் உன் லட்சியத்தை நிறைவேற்ற விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. வரப்போற அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்துல ஒரு ஒளிப்பிழம்பு அஜய் வீட்டுக்கு வந்து அஜய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட உடம்புல புகுந்துக்கும். அந்த பொண்ணுதான் அஜய்க்கு மனைவியா வருவா. நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டினா அஜய்க்கு அந்த மந்திரம் பலிக்காது.
ஆதி மந்திரத்தை வச்சுக்கிட்டு அஜயால ஒன்னும் பண்ண முடியாது. அதோட அந்த குடும்பத்திலிருந்து அந்த மூல மந்திரத்தை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா இது எல்லாம் அந்த பொண்ணை கொன்னதுக்கு அப்புறம் தான் சாத்தியமாகும். அந்த மாதிரி செய்யறதுக்கான சக்தி உனக்கு வேணும்னு நீ விரும்பினா உனக்கு சில பிரத்யேகமான சக்திகள் தேவைப்படும். வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து, அதாவது அமாவாசைக்கு 3 நாள் முன்னாடி நான் உனக்கு ஒரு தீட்சையை கத்துத்தரேன். ஆனா 3 நாளும் சாப்பாடு தூக்கத்தை மறந்து கடுமையான நிஷ்டையோட அந்த தவத்தை ஜெயிக்க முடிஞ்சதுன்னா உனக்கு சில சக்திகள் கிடைக்கும்.